ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஹாலிவுட் மூவி தான் பார்க்க போறோம். லீ க்ரோனின் டைரக்ஷன்ல ஜாக் லைலா நடிச்சு வெளிவந்திருக்கிற படம் தான் தி மம்மி. பொதுவா மம்மி அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது அந்த எகிப்த் பிரமிடு, அந்த ஆக்ஷன் அட்வென்ச்சர் கண்டிப்பா ஞாபகத்துக்கு வரும். ஆனா இந்த படம் வழக்கமா பாக்குற மம்மி படங்கள்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஒரு பக்கமான ஹாரர் த்ரில்லர் படமா இந்த படம் வெளிவந்திருக்கு. லீ க்ரோனின் ஏற்கனவே ஹாரர் படங்களை தானி முதிரையை பதிச்சிருக்காரு. அவர் இந்த மம்மி கான்செப்டை எப்படி கையாண்டிருக்காரு அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போட வெளிவந்த படம்னே சொல்லலாம். படத்தோட ஆரம்பத்துல நாயகனான ஜாக் தன்னோட குடும்பத்தோட ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்துட்டு வர்றாரு. அவர் எகிப்த் நாட்டுல ஒரு பத்திரிகையாளரா வேலை பார்த்துட்டு வர்றாரு. அவருக்கு 8 வயசான ஒரு அழகான பெண் குழந்தையும் இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வருது. அந்த 8 வயசு மகளை பக்கத்து வீட்டுல இருக்கிற பெண் ஒருத்தவங்க கடத்திட்டு போயிடுறாங்க. அந்த பெண் யாரு, எதுக்காக கடத்துனாங்க அப்படின்னு எந்த தடையுமே இல்லாம அந்த பொண்ணும் காணாம போயிடுறாங்க. ஜாக் எவ்வளவு தேடியும் தன்னோட மகளை பத்தின எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. அப்படியே காலங்கள் ஓடுது. சரியா 8 வருஷம் கடந்து போகுது. இந்த 8 வருஷம் அந்த தந்தை அனுபவிக்கிற வழிதான் படத்தோட எமோஷனல் பேஸா காட்டப்படுது. 8 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் எதிர்பாராத விதமா ஒரு விமான விபத்து நடக்குது. அந்த விபத்து நடந்த இடத்துல ஒரு பழைய சவப்பெட்டி ஒண்ணு கிடைக்குது. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த பெட்டிக்குள்ள 8 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அந்த ஜாக்கோட மகள் தான் இருக்கா. ஆனா இங்கதான் இன்னொரு பெரிய ட்விஸ்ட் வருது. மீட்கப்பட்ட அந்த பொண்ணு பழையபடியே கிடையாது. அவளோட நிலைமை இப்ப ரொம்ப மோசமாவே இருக்கு. ஏதோ ஒரு பிரம்ம பிடிச்சது போல ஒரு மர்மமான தோற்றத்திலையும் இருக்கா. இவ்வளவு காலமா அந்த பொண்ணு எங்க இருந்தா, அந்த சவப்பெட்டிக்கும் அவளுக்கு என்னதான் சம்பந்தம்? இதுதான் படத்தோட முதல் பாதியை ஒரு விதமான திகிலோட நகர்த்திட்டு போகுது. மகளை மீட்டு வந்தாச்சு, இனி பழைய வாழ்க்கை திரும்ப கிடைக்கும் அப்படின்னு ஜாக்கும் அவங்களோட மனைவியும் ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் அவங்க மகள் மட்டும் இல்ல, அவளோட சேர்ந்து ஒரு அமானுஷ சக்தியும் உள்ள வந்திருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிய வருது. 2ஆம் பாதியில வர காட்சிகள் எல்லாமே உண்மையிலே நம்மள நடுங்க வைக்கிற அளவுக்கு இருக்கு. குறிப்பா அந்த பெண்ணு தேலை கடிச்சு சாப்பிடுறது, நகங்களால தன்னோட முகத்தை கிழிக்கிறது, அதுக்கப்புறம் கால தோலை உரிக்கிறது அப்படின்னு ரொம்பவே ஒரு டிஸ்டர்பிங்கான ஹாரர் காட்சிகள் நிறையவே இருக்கு. இயக்குனர் லீ க்ரோனின் இதை ஒரு கேன்சரிங் ஸ்டைல்ல படமா மாத்திருக்காருன்னு தான் சொல்லணும். மகளை காப்பாற்ற போராடுற பெற்றோர்களோட போராட்டமும் அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற பயங்கரமான சம்பவங்கள் தான் 2ஆம் பாதியோட பெரிய பிளஸ்னே சொல்லலாம். கிளைமேக்ஸ்ல அந்த பொண்ணை ஒரு மம்மியா மாற்றி இருக்காங்க. அவளுக்குள்ள ஒரு நஷ்வரேனின் அப்படிங்கிற ஒரு கொடூரமான பேய் இருக்கு அப்படிங்கறதும் தெரிய வருது. அவளை காப்பாற்றணும் அப்படின்னா அந்த பேயை இன்னொரு உடம்புக்கு மாத்தணும் அப்படிங்கறதா ஒரே வழிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. தன்னோட மகளை முழுமையா காப்பாற்றணும்னு நினைச்ச அந்த பேயை என் உடம்புல நான் ஏத்திக்கிறேன் அப்படின்னு அந்த குழந்தையோட அப்பாவான சார்லி முன்வராரு. ஒரு பயங்கரமான சடங்குக்கு அப்புறம் அந்த பேய் சார்லியோட உடம்புக்கு மாத்தப்படுது. அந்த குழந்தையான கேட்டி மறுபடியும் ஒரு சாதாரண சிறுமியா மாறுறாங்க. பேய் படிச்ச சார்லி அவங்க வீட்டோட அடித்தளத்துல ஒரு அறையில பூட்டி வைக்கிறாங்க. அவங்க ஒரு பயங்கரமான மம்மியா அவர் மாறி இருக்காரு. சார்லிக்குள்ள இன்னும் கொஞ்சம் மனிதத்தன்மை இருக்கு அப்படின்னு காட்டியிருக்காங்க. அவரோட அறையில அந்த கதவை தட்டி மோரல் கோட் வேர்ட்ல ஐ லவ் யூ அப்படின்னு தன்னோட மகளுக்கு அவர் தெரிவிக்கிறாரு. சார்லியை இப்படியே விடக்கூடாது, இதுக்கெல்லாம் யாரு காரணமோ அவங்கள கண்டிப்பா பழி வாங்கணும் அப்படின்னு அந்த குடும்பம் ஒரு திட்டம் தீட்டுறதோட படம் முடியுது. பட டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. அந்த இருடான காட்சியையும் அந்த பயத்தையும் அந்த கேமரா கோணங்கள் மூலமா சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. படத்தோட பதற்றத்தை மியூசிக் மூலமா அழகா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஜாக் லைலா சிறப்பா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா கேட்டியா நடிச்ச அந்த பொண்ணு மிரட்டலான உடல் மொழியில ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஆக மொத்தத்துல இந்த மம்மி படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு தீவிரமான ஹாரர் படம் ரசிகர் அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. நல்ல அனுபவமா இருக்கும். ஆனா குழந்தைகளோடு சேர்ந்து பாக்குற படம் கண்டிப்பா இது கிடையாது. மம்மி படங்களை ஜாலியா பார்க்கலாம் நினைக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஏமாற்றமாவும் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.